கையில் ஒரு சிலம்பை ஏந்தியபடி உள்ளே வந்த கண்ணகியை யாரென்று ஓரளவுக்கு யூகித்து கொண்ட பாண்டிய மன்னன் கண்களில் கண்ணீருடன் என் முன் வந்து நிற்கும் நீ யார் அம்மா என வினவுகின்றான். தேர்ச்சி அடையாத ஆராய்ந்து அறியாத மன்னனே, சொல்கிறேன் கேள். ஒரு புறாவுக்காக தனது உடம்பின் தொடையில் ஒரு தசை பகுதியை அறுத்து தராசு தட்டில் வைத்தும் அது புறாவின் எடைக்கு ஈடாகவில்லை என்பதால் தன்னையே தராசு தட்டில் வைத்து புறாவுக்கே இரக்கம் காட்டிய மன்னன் சிபி சக்கரவர்த்தி ஆண்ட நாட்டில் பிறந்தவள் நான். அது மட்டுமா, தன் மகனுடைய தேரில் சிக்கி பசுக்கன்று இறந்து போக அந்த கன்றின் தாய்ப்பசு ஆராய்ச்சி மணி அடித்து முறையிட்டதற்காக தன் ஒரே ஒரு மகன் என்றும் பாராமல் மகனை தரையில் கிடத்தி தேரை ஏற்றி கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட நாட்டில் நீதி நிலைநாட்டிய புகார் நகரத்தில் மாசாத்துவான் என்ற வணிகனின் மகன் கோவலனின் மனைவி நான் கண்ணகி. விதி கழுத்த பிடிச்சு தள்ள வாழ்வதற்காக பிழைப்பு தேடி உன்னகரத்துக்கு வந்து இன்று வாழ்க்கையை தொலைச்சு நிற்கிற நான் கண்ணகி. சிலம்பை திருடி விட்டான் என்று கள்வன் என்று உன்னால் குற்றம் சுமத்தப்பட்டு கொல்லப்பட்ட கோவலனின் மனைவி நான் கண்ணகி. ஒரு திருடனை கொல்வது ஒன்றும் தப்பில்லையே, பதிலளிக்கின்றான் மன்னன். நீதி நியாயங்களை நன்கு அறிந்து ஆராயாத முத்து குளிக்கும் பாண்டிய மன்னனே, எனது பொற்சிலம்பு மாணிக்க பரல்கள் கொண்டது, அரசியின் சிலம்பு முத்து பரல்கள் கொண்டது. ஆம், நல்ல விஷயம் சொன்னாய் பெண்ணே. கண்ணகியினதும் அரசி கோப்பெருந்தேவியினதும் சிலம்புகள் உடைக்கப்படுகின்றன. மாணிக்க பரல்கள் சிதறி மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்து விழுகின்றன. இந்த உதடுகள் தானே தவறான தீர்ப்பு சொன்னவை என்பதை அது உணர்த்துவதாக இருந்தது.